வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மேதகு அப்படின்ற படத்தை எடுத்த இயக்குனர் திரு கிட்டு அவர்கள்கிட்ட தான் பல கேள்விகள் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். வணக்கம் திரு கிட்டு அவர்களே. கிட்டு, நீங்கள் மேதகுன்ற படம் எடுக்கும்போது நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையுமே அந்தளவுக்கு ரிசர்ச் பண்ண நீங்கள் சொல்லுங்கள். இப்போ மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறத பல பேரை கிளைம் பண்ணுறாங்களே, இதில் உண்மை இருக்கும்னு நம்புறீங்களா இல்லை நம்புறீங்களா? இது வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, ஒரு தேசிய இனத்துக்காக ஒரு தனிநாடு கேட்டு இல்லை அவங்களுக்கான உரிமையை கேட்டு போராடக்கூடிய எல்லா ஆயுத போராட்ட இயக்கங்களும் சரி, இது வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இஃப் தேர் லீடர் அவங்களுக்கான தலைமை அந்த மக்களுக்கு தெரியாமலோ இல்ல தளபதிக்கு தெரியாமலோ அவர் இறந்தது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம், அவர் காணா போயிட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, அதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போராட்டங்கள் வந்து உயிர் போட வச்சிருக்கிறதுக்காக தலைவர் என்ன சாகல அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுப்பாங்க. அது வந்து மக்கள் மனசுல வந்து அந்த போராட்டம் இன்னும் வந்து சுடர் விட்டு எரிஞ்சிட்டே இருக்குன்றதுக்காக சில விஷயங்களை முன்னெடுப்பாங்க. அப்படி முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் இதுவும் ஒண்ணு. இது இப்ப நடக்கக்கூடிய விஷயம் இல்ல, வரலாற்று ரீதியாவே நிறைய தலைவர்களுக்கு நடந்த ஒரு விஷயம் தான். அப்படி பார்க்க போனா இந்திய நிலப்பரப்புல பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் இந்த நிலப்பரப்புல இந்திய நிலப்பரப்புல ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், அப்படி அவரோட வாழ்க்கை வரலாறு பார்த்தா எங்க தலைவரே வராரு. அப்படின்ற போது அவர் வந்து ஒரு பர்மா பார்டர்ல இருந்து ஒரு ஃபிளைட் எஸ்கேப் ஆகுறாரு அப்படின்னு நியூஸ் தான். பட் அவரை பார்த்து எங்க தலைவர் மேபி அவரும் கூட அங்கேயே கூட எதிர்த்து கூட முன்னடிப்பட்டு கூட செத்துருக்கலாம். அப்போ என்ன நியூஸ் கொடுக்குறாங்க பிரிட்டிஷும் ஜப்பான் கவர்மெண்ட்டும் சேர்ந்து என்ன நியூஸ் கொடுக்குறாங்க இந்தியன்ஸ்க்கு அப்படின்னா, அங்க இருந்து ஒரு ஃபிளைட்ல அவர் தப்பிச்சு போறாரு. அப்போ ஃபிளைட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ ஃபிளைட் கிராஷ் ஆனும் இஸ் டெட் அப்படின்னு சொல்லி ஜப்பான் கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்றாங்க. இதை வந்து அதிகாரப்பூர்வமா டிக்ளேர் பண்ண வேண்டியது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் கட்டமைச்சு அந்த படையினர் தான். ஆனா இதை யார் டிக்ளேர் பண்றா, ஜப்பான் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்றாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடைசி கட்டத்துல பின்வாங்கினவங்க. இதை நம்ம இந்த விஷயத்த ரொம்ப நல்ல நுட்பமா பார்க்கணும். அதாவது கடைசி நிமிடங்கள்ல பின்வாங்கின படை ஜப்பானியர் படை. அதாவது சுபாஷ் சந்திர போஸ் கூட சேர்ந்து ஆயுத போராட்டத்துல ஈடுபட்டவங்க, ஆங்கிலேயருக்கு எதிரான இந்த ஆயுத போராட்டத்துல ஈடுபட்ட அந்த ஜப்பான் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸோட இந்த போராட்டத்துல இருந்து பின்வாங்குறாங்க. அப்ப அந்த கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு விஷயத்த டிக்ளேர் பண்றாங்க. என்ன டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸ் ஃபிளைட் கிராஷ்ல இறந்துட்டாரு அப்படின்னு. அப்போ இது வந்து ஒரு நம்பகத்தன்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து ஒரு 5 வருடம் சுபாஷ் சந்திர போஸ் இறந்துட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா 5 வருடம் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப பரபரப்பா சுபாஷ் சந்திர போஸ் நான் அங்க பார்த்தேன், சுபாஷ் சந்திர போஸ் நான் இந்த ஸ்ட்ரீட்ல பார்த்தேன், சுபாஷ் சந்திர போஸ் இன்னைக்கு இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாரு, எங்கள்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லி அந்த இந்திய விடுதலை போராட்ட உணர்வு வந்து மக்கள் மனசுல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த விஷயத்த வந்து அப்படிதான் பாக்குறேன். தலைவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பரப்புரை அப்படிதான் பாக்குறேன். சேம் அதே மாதிரிதான் நடந்தது இங்கேயுமே. யாரு டிக்ளேர் பண்ணாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் தானே டிக்ளேர் பண்ணாங்க. இப்ப இந்தியால இருந்து யாராவது போய் நேர்ல பார்த்து டிக்ளேர் பண்ணாங்களா? இல்ல. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ல இருந்து முன்னாள் தளபதி ஒருத்தரை கூப்பிட்டு காமிச்சு இவர் தான் பிரபாகரனா சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவருக்குமே சின்ன ஒரு குழப்பம் இருந்திருக்கு. அப்போ இதை வந்து அகேன்ஸ்டா இருக்கவங்கள ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கும் போது அதை யாருமே நம்பல. சொல்ல போனா அதுதான். அப்பயே வந்து தலைவர் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் இருக்காருன்னா என்னைய சுத்தி இருக்காரு, தலைவரோட சிந்தனைகள் எங்களை சுத்தி இருக்கு. அப்போ இந்த போராட்டத்தோட வீரியம் வந்து குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. நான் இது வந்து அப்படிதான் பாக்குறேன். இது வந்து ஐயா பழனிடமானவர்கள் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இல்ல எந்த பெரிய கட்சி தலைவர்கள் சொல்லியிருந்தாலும் நான் இந்த விஷயத்த வந்து அப்படிதான் பாக்குறேன். இந்த போராட்ட உணர்வு இன்னும் மக்கள் மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப என்னோட அடுத்த படமும் சல்கியர்களும் அதே போன்றதுதான். எனக்கு நானே சொல்றேன், என்னுடைய படைப்புகள்ல குறைந்தது ஒரு 50% படைப்புகள் ஈழம் சார்ந்த படைப்புகள், அங்க இருந்த போராட்டம் சார்ந்த படைப்புகள் தான் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த விஷயத்துக்கான நம்ம கேட்ட ஒரு விஷயம், இந்த
தனிநாடுன்னு கேட்டேன். எங்க தமிழ்நாட்டுல யாரும் கேட்கல. அப்ப தனிநாடுன்னு கேட்டு எங்க தலைவர் போராடின விஷயம் இன்னும் நிறைவேறல. அப்போ அப்போ அது வந்து அது நீர்த்து போக கூடாதுங்கிறதுல எனக்கும் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. அதை நீர்த்து போக விடாம பாத்துக்கணுன்ற பங்கு இருக்கு. இப்ப வந்த செய்தி கூட நான் அப்படியா இருக்குன்னு நினைக்கிறேன் தவிர, தலைவர் உயிரோட இருக்கிறாரான்னு கேட்டா அது சம்பந்தமான என்னோட மனசாட்சி படி கேட்டா தலைவர் இருக்காரு, எங்க வீட்டுல இருக்கிறார், தலைவர் என்னை சுத்தி இருக்கிறார், தலைவரோட சிந்தனைகள் என்னை சுத்தி இருக்கு. நான் என்னுடைய மகனுக்கு பல சிந்தனைகளை விதிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய சிந்தனைகள் விதிக்கிறேன். தலைவர் சொன்ன முதல் விஷயம், அவர் தமிழாவே வாழ்ந்தார். அப்போ இப்ப என்னோட மகன் வந்து ஒரு தமிழ் வழி கல்வியில தான் படிக்கிறான், ஒரு அரசாங்க உதவி பெறும் பள்ளியில ஒரு தமிழ் வழி கல்வியில. இதுதான் தலைவர். நாங்க தலைவர் எப்படிதான் உடன் வச்சிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஆனால் கிட்ட ஒரு விஷயம் நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இறந்துட்டார்னு செய்தி வெளியானப்ப பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க. அவர் ஒன்றும் சாகலைங்க, உயிரோடு தான் இருக்காரு, கூடிய சீக்கிரம் மக்கள் முன்னாடி தோன்றுவார்னு அப்போ அந்த தலைவர் சொன்னார். இப்போ அதே சாயலில் நேதாஜி அவர்களை ஃபாலோ பண்ண பிரபாகரன் அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. பழ நெடுமாறன் அவர்கள் அந்த இடத்துலேருந்து சொல்கிறாங்க அவர் ஒன்றும் சாகலன்ட்டு. ஆனால் பழ நெடுமாறன் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லலை, 4 தடவைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து 4 தடவைக்கு மேலே சொல்லலாம், இப்போ திரும்பி 2023 சொல்லியிருக்காரு. இது ரெண்டுத்தையும் ஒப்புமைப்படுத்தினா உங்களுக்கு என்ன பிம்பம் தோன்றுது? அதுதான் சொல்றேன், நான் உங்கள்கிட்ட சொன்ன செய்தி தான். இப்போ ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொன்னாங்க, ஐயா தோன்றுவார், சுபாஷ் சந்திர போஸ் தோன்றுவார் சொல்றேன். இது 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 வந்து இப்ப இருக்கதான் சொல்ல, அதான் வரலாற்று ரீதியாவே இது வந்து நடந்துட்டு இருக்கு செய்திதான். இதை நம்ம இப்ப போது எனக்கு இதனால என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னா, பரவாயில்ல இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்களே. எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி இதுல என்னன்னா, இப்ப வந்து படலம் ஐயா சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த ஜெனரேஷன், இதாவது இப்ப நம்ம 2009 வந்து ஒரு பையன் 5வது படிச்சுட்டு தான் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு 18 வயசு அந்த பையனுக்கு. அவன் ஒரு 5வது படிச்சுட்டு இருக்க பையனுக்கு அப்ப என்ன நினைச்சுக்கிறது தெரியாது. அப்போ இப்ப அவனுக்கு 18 வயசுனா இப்ப வந்து மொபைல் நோண்டுறான். அப்போ வந்து அந்த காலேஜ் போற வயசுல மொபைல் நோண்டுறான். அவனுக்கு இந்த கடந்த ஒரு 10 வருஷமாவே நாங்க முன்னெடுத்ததே கிட்டத்தட்ட 2021 தான். அப்ப தலைவரோட வாழ்க்கையை வரலாறு எடுத்துட்டு வரும்போது நிறைய பசங்க வந்தாங்க. அப்ப இன்னும் அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு போறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் அதை பாக்குறேனே தவிர, இது வந்து ஒரு பெரிய ஒரு தவறான செய்தியா பார்க்கல. ஆனா இது மூலியமா நடக்கக்கூடிய சில பின்விளைவுகளும் இருக்கு. நான் அதை வந்து மறுக்கல. இருந்தாலும் இது அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரியான விஷயமா இருக்கு. அவன் வந்து திரும்ப இந்த போராட்டங்களை தேடி போறதுக்கான ஒரு விஷயமா நான் அதை பாக்குறேன். அந்த வேலையை தான் நாங்களும் செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்க ஒண்ணு பெரிய இது இல்லை. இப்ப ஐயா வந்து சொல்றாங்க தலைவர் உயிரோட இருக்கான்னு சொல்றாங்க. நாங்க தலைவர் சொன்ன தத்துவங்களை எடுத்து நாங்க படமாக்கிட்டு இருக்கோம். ஒரு உயிர் உண்மானது தத்துவத்தை எடுத்து அடுத்த படமாக்கி இருக்கோம் இல்லையா? அப்ப அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, விளைவுகள் ஏற்படும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் முக்கியமான ஒரு விளைவாக நான் பர்சனலாக பார்க்குறது இலங்கையோட வடகிழக்கு பகுதிகள். அங்கே அதிபராக ரணில் விக்ரமசிங்கே அமர்ந்த பிற்பாடு அங்கே இராணுவ நடமாட்டத்தை குறைச்சாங்க. இப்போ இது போல விஷயம் பெருசாக மாறுச்சுன்னா, இட் மீன்ஸ் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் திரும்ப மலர வாய்ப்பு இருக்குன்ற விஷயம் இலங்கை அரசு காதுகளுக்கு போச்சுன்னா, அவங்க திரும்ப ராணுவ நடவடிக்கை கொஞ்சம் அதிகமாக்க மாட்டாங்களா இலங்கையில? அது நீங்க நினைக்கிற மாதிரி அங்க இலங்கையில சூழல் இல்லை, இப்ப இல்லவே இல்லை. நான் சொல்றது அது அந்த கவர்மெண்ட் தான் டிக்ளேர் பண்றாங்க, தலைவர் அங்க இல்லன்னு டிக்ளேர் பண்றாங்க. அவங்க ரொம்ப சாதாரணமாலாம் கண்காணிக்கல, ரொம்ப தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியாவில ரொம்ப கண்காணிப்பு வந்து ரொம்ப தீவிரமாயிருச்சு. அதனால இப்ப அங்க இருக்க மக்களுக்கு பாதிப்பு வருமா அப்படிலாம் கேட்டா, அவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு விஷயம் பாதிப்புன்னு சொல்றோம்னா, அப்போ என்ன ரொம்ப நல்லா இருந்ததா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அதை நம்ம வந்து ஃபுல்லா பாதிப்புன்னு சொல்லுவோம். அது வரைக்கும் நல்லா, நாங்க 2009 இருந்தே பாதிக்கப்பட்ட மக்கள் தான். அதுவும் கடந்த 2 வருடங்களா இலங்கை சந்திச்ச அந்த பொருளாதார சரிவு அப்படின்லாம் பார்க்க போனா, நாங்க கிட்டத்தட்ட தொடர்ந்து நாங்க பாதிப்புகளை மட்டும் தான் சந்திச்சுட்டு இருக்கோம். இப்ப இதனால ஒரு பாதிப்பு ஏற்படும், அங்க இருக்க மக்களுக்கு, ஈழத்துல இருக்க மக்களுக்கு இதனால பாதிப்பு ஏற்படும் கேட்டா இல்ல. அவங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து அந்த பாதிப்புல அவங்க சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னமும் இப்ப இந்த சமீபத்துல கூட 13th 13ஆம் திருத்த சட்டம் கொண்டு வந்ததே, அது வந்து இலங்கையில இருக்கக்கூடிய தமிழ் மக்களோட நிலங்களை அபகரிக்கிறதுக்கான ஒரு வேலை தானே தவிர அதுல எல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்ப அவங்க நாங்க இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப எந்த ஒரு வாழ்க்கையுமே அங்க நிம்மதியா இல்லை. இந்த
இந்த பொருளாதார சிக்கல் வந்த போது இலங்கையில அங்க ஒரு 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 சிங்களவர் சொல்றாரு, பிரபாகரன் இருந்தா இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எங்க 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 போயிருக்காரு பாருங்க தலைவர். அப்போ என்னன்னா அப்போ அவங்க மக்களே ஒருத்தர் வந்து முன்னாடி நின்று சொல்றாரு, இப்ப தலைவர் இருந்திருந்தாருன்னா இங்க வந்து இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்காது, இந்த மாதிரி ஒரு நெருக்கடி நாங்க சந்திச்சிருக்க மாட்டோம்னு ஒரு இலங்கை குடியுரிமை பெற்ற ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, அந்த நிலத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, அப்ப பாத்துக்கோங்க, இதுதான் நிலைமை. இப்ப அவங்களுக்கான பாதிப்புன்னா தனியாலாம் கிடையாது, அது பாதிப்புலதான் இருக்காங்க அவங்க. இந்த விஷயத்தினால ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் கேட்டா ஏற்படாது. இதனால என்ன பிரச்சனைங்கிறத நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். இப்ப என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. சோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு திடீர்னு ஒரு போன் கால் வருது, ஒரு அட்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போன் கால் வருது. இமீடியட்டா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனை ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சும்மா ஒரு ஃபேக் காலா இருந்தா கூட, if it is a fake கால்னா கூட இமீடியட்டா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. எல்லா பேக்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. இதனால பயணிகள் துன்புறுவாங்க, அவங்களுக்கு டைம் டிலே ஆகும், ட்ரெயின் வர்றதுக்கு டைம் டிலே ஆகும், எல்லா கோச்சும் செக் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அட் த டைம் அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால துன்புற போறது அந்த பயணிகள் தான். அப்படின்னு பார்க்கும்போது ஏதிரிகளா வாழ்ந்துட்டு இருக்க நாங்க வெளிநாடுகள்ல ஏதிரிகளா வாழ்ந்துட்டு இருக்க எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா, இப்போ தலைவர் இருக்காருன்னு சொன்னோடனே இமீடியட்டா என்ன பண்ணுவோம்னா அந்த ஊர்ல, இப்ப நம்ம ஊர்ல கியூ பிரான்ச் இருக்க மாதிரி அமெரிக்கால சிஇஓ சம்திங் எல்ஸ், ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த தேசத்தை பாதுகாக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். ஸோ அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ஒரு குழு கொடுப்பாங்க. அப்போ இங்க யாரும் முக்கிய தளபதிகள் இருக்காங்களா, உடனே இப்ப விசாரிங்க. நீங்க அப்படி பார்க்க போனா எந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு வல்லரசும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு வைக்காது. உலக நாடுகள்லாம் சேர்ந்து, வல்லரசுகள்லாம் சேர்ந்துதான் அங்க அந்த ஒரு கொடூரத்தை அரங்கேற்றானுங்க. அப்ப தலைவர் உயிரோட இருக்காருன்னா இவங்க இத்தனை வருஷம் சும்மா இருந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? சிஏஏ சும்மா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்தியாவோட கியூ பிரான்ச் சும்மா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னென்ன செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாயிருப்போம். அவங்களுக்கு அந்த ஒரு நிம்மதி வருது, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல, நிம்மதி வருதுன்னா அப்ப அவங்க சொன்ன ஸ்டாண்ட்ல அவங்க சரியா இருக்காங்க, அவங்க டிக்ளேர் பண்ணது சரின்னு சொல்லி அவங்க தெளிவா இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி அடிக்கடி சொல்றதுனால என்ன பிரச்சனையா இருக்குன்னா, இதுதான் பிரச்சனை. அங்க இருக்க மக்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வருமே தவிர இதனால ஒரு மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் வராது. ஓகே 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 கிட்டோ. இப்போது பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறதா கிளைம் முன்வைக்கப்பட்ட அந்த நேரத்தில் உலக நாட்டு அரசாங்கங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்த்துச்சு, இந்திய நாட்டு அரசாங்கம் எப்படி பார்த்து? அதான் சொல்றேன்ல, இந்திய நாட்டு அரசாங்கம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் பிஜேபின்னு சொல்ல வரல, அரசாங்கம். ஓகே, ஐம் நாட் கிளைமிங் திஸ் ஒன் ஃபார் காங்கிரஸ் ஆர் ஃபார் பிஜேபி ஆர் ஃபார் டிஎம்கே யாருமே கிளைம் பண்ண சொல்லல அந்த விஷயத்த. நான் அரசாங்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, சோ அப்போ இந்திய அரசாங்கம்ன்றது ரொம்ப தெளிவா இருக்கும். அது என்ன தெளிவா இருக்கும் அப்படின்னா, இந்த நாட்டுல எந்த ஒரு புரட்சியுமே வந்துடக்கூடாதுன்னு மிக தெளிவா இருப்பாங்க. அதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நாட்டுல எந்த விதமான புரட்சியும் வந்துடக்கூடாது இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்காக அவங்க எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போவாங்க. ஒரு துப்பாக்கி சூடு நடத்துவாங்க, நீங்க தூத்துக்குடியில பார்த்த மாதிரி ஒரு துப்பாக்கி சூடு நடத்துவாங்க. இது வந்து தனிப்பெரும் முதலாளிகளுக்கான ஒரு நாடு. அப்போ அந்த முதலாளிகளுடைய அந்த பேச்சை கேட்கக்கூடிய அந்த அரசாங்கம் இங்க வந்து எந்த ஒரு புரட்சியுமே வந்துடாம ரொம்ப தெளிவா பார்த்துப்பாங்க. அதுலயும் குறிப்பா இப்ப வந்த இந்த செய்தி, இப்போ தலைவர் இருக்காரு சொல்லியிருந்தா கியூ பிரான்ச் எந்த அளவுக்கு வந்து ஒரு தொந்தரவு கொடுத்திருப்பாங்க. ஒரு சாமானிய மனிதர் இதை சொல்லிட முடியுமா? இப்ப நெடுமாறன் ஐயா சொல்றாரு அப்படின்னா ஒரு சாமானிய மனிதன் இப்படி சொல்லிட முடியுமா? அவனை கூட்டிட்டு போய் எவ்வளவு விசாரணை நடத்துவாங்க, என்னென்ன நடக்கும், இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்ப இந்திய அரசாங்கம் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணதான் சரின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயும் ரெஸ்ட் இன் பீஸ் மாதிரி ஆயிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. அவங்க இந்த விஷயத்த அதுக்கப்புறம் பெருசாவே பார்க்கல. அப்படி பார்க்க போனா இந்நேரம் இந்தியாவில வந்து இப்ப நாங்க, அதாவது இந்தியன் கவர்மெண்ட் எல்லாம் இன்ன வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு இயக்கமா அறிவிச்சிருக்காங்க தமிழில் விடுதலை. அப்போ அந்த தலைவரை பத்தின ஒரு வாழ்க்கை வரலாறு அந்த படம் எடுக்கும் போது எங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்தது. ஆனா அத வெளியிட்டதுக்கு அப்புறமேலா அவங்க அதை பத்தி எதுவுமே பேசல. இந்திய அரசாங்கத்துக்கு ஒண்ணுதான், இதனால இந்திய அரசாங்கத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அவங்க இந்தியாவை பத்தி பேசிடக்கூடாது. அது எந்த படமா இருந்தாலும் சரி, இந்திய அரசாங்கத்தை பத்தி எதுவும் பேசக்கூடாது. அந்த படம் மூலியமா இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக எந்த ஒரு புரட்சி படையும் வந்துடக்கூடாது. அவ்வளவுதான் அவங்கள பார்ப்பாங்களே தவிர இந்தியன் கவர்மெண்ட்ல வேற எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து எந்த ஸ்டேட் எல்லா இடத்துலயுமே அவங்க பாக்குறது, இந்த அரசாங்கம் பாக்குறது. இப்ப இந்த அரசாங்கம் யாரு கையில இருக்குன்னு தெரியும். இது வந்து பிஜேபி கையில நம்ம சும்மா ஒரு பொத்தாம் பொதுப்பா சொல்லிட்டு போயிடும். ஆனா இது யார் கையில இருக்குன்னு எல்லா நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப இந்த அரசாங்கம் யார் கையில இருக்குன்னு. அப்ப அவங்களோட நோக்கம் என்னமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எந்த புரட்சியுமே வந்துடக்கூடாது. இதுவே நீங்க வந்து
மற்ற நாடுகளை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நான் சொன்ன விஷயம் தான் நடக்கும். ஒருவேளை அங்க வந்த அகதிகளா வந்த எங்க மக்களை வந்து திடீர்னு போய் சோதனை பண்றதா இருக்கட்டும், இல்ல சில முக்கிய தலைவர்கள் அங்க வந்துட்டாங்க, தளபதிகள் அங்க போயிட்டு இதெல்லாம் எல்லாமே சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச தளபதிகள் யாரும் வெளிநாட்டுல போய் பதுங்கி வாழ்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. தலைவர் பக்கத்துல இருந்த தளபதிகள் யாருமே போயிருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு உறவினர்களா இருந்தா கூட, இப்ப தலைவருக்கு மாமா அத்தை உறவினர்கள் அவங்க யாரு இருந்தா கூட அவங்கள போய் ஒரு தடவை செக் பண்ணுவாங்க, அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எடுத்து பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை போய் ஒரு பெரிய விஷயமா மற்ற நாடுகள் கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. பழ நெடுமாறன் ஐயா கிளைம் பண்ணதுமே மொதல் ஸ்டேட்மெண்ட் என்ன ரியாக்ஷன் வெளியே வந்துச்சுன்னா, ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கிட்ட இருந்து அந்த இராணுவத்தோட செய்தி தொடர்பாளர் திரும்ப அடித்து சொன்னார், இல்லைங்க நாங்கள் அவரை கொன்னுட்டு அதற்கான ஆதாரங்களை சேர்த்து வச்சுட்டோம், அது இப்போ வரைக்கும் எங்ககிட்ட பத்திரமா தான் இருக்குது, நாங்கள் அதை எடுத்து வச்சுருக்கோன்னு தெள்ள தெளிவாக சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக டிஎன்ஏ சோதனை பண்ண விஷயத்தையும் திரும்ப 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 உறுதிப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சரி உறுதிப்படுத்துறாங்கன்னா அந்த சோதனை ரிசல்ட்டை காட்ட சொல்லுங்கப்பா, நாங்கள் நம்புறோம் அப்படின்றாங்க. இந்த ஒரு வாக்குவாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுவுமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ சோதனைகள் இது எல்லாமே நான் வந்து எப்படி பார்ப்பேன்னா, ஐ வில் கம்பேர் தீஸ் திங்ஸ் வித் சேகுவேரா. சேகுவேரா சுட்டுக் கொள்ளும் போது எங்க சுட்டுக் கொண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொலிவியால வச்சு சுட்டு கொள்றாங்க. அது ஒரு ஸ்கூல் கட்டடம். அது அந்த ஸ்கூல் கட்டடத்துக்குள்ளதான் வச்சு கடைசியில அவர் சுட்டுக் கொள்றாங்க. அது வந்து அவர் கையில ஆயுதம் கொடுத்து ஏத்த மாதிரி அப்பெல்லாம் இல்ல, அவர் கை கட்டப்பட்ட நிலையில அவரை சுட்டுக் கொள்றாங்க. அப்போ இதை வந்து நம்ப மறுக்கிறாரு. யாரு மறுக்கிறாருன்னு கேட்டா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அவரோட உடல் எலும்புகளே கொண்டு வந்தாங்க, கியூபா கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப பெரிய போராட்டம் அது. அப்போ அதை யாரு நம்ப மறுக்கிறான்னா, இவர் ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து அதை முழுமையா மறுப்பாரு. எதுக்கு மறுப்பாருன்னா, எனக்கு வந்து ஆதாரங்கள் வேணும், நீங்க இந்த போட்டோ எல்லாம் வச்சு எங்களால ஃபேக்கா பண்ண முடியும், எங்களுக்கு வந்து ஆதாரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அது கேட்பாரு. அதே மாதிரிதான் என்ன அப்படின்னா, இப்போ இங்க இருந்து நாங்க கேட்ட விஷயங்களே மாதிரிதான், அதுக்கான ஆதாரங்களை கொடுங்க எல்லாமே கொடுங்கன்னு சொல்லும் போது இது ரெண்டுமே நான் ஒன்னாதான் பார்ப்பேன். ஏன்னா அதுக்கப்புறமேல சேகுவேரா அவர்கள் எந்த ஒரு ஒரு போராட்டத்திலையும் இல்ல. இயர்ஸ் பாஸ்ட் இவங்க ஆதாரங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கியூபன் கவர்மெண்ட்ல இருந்து அவங்களால முடிஞ்ச ஆதாரங்களை அவங்க சமர்ப்பிச்சுட்டு இருந்தாங்க. இயர்ஸ் பாஸ்ட் வரவே இல்லை. இப்ப எங்க தலைவரும் இந்த மாதிரி வெளிநாட்டுல போய் எங்கேயாவது புளிஞ்சு வாழ்வாருங்கிற நம்பிக்கை எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அவரு மாவீரன், நெஞ்ச நிமித்து நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாவீரன். நீங்க என்னதான் நம்ம இங்க வந்து எங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, இது கொடுங்க கேட்டா, தலைவர் இருந்திருந்தா கண்டிப்பா எப்பயோ வெளில வந்திருப்பார். தலைவர் வந்து மக்களை சாக விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற ஆள் கிடையாது. 1.5 லட்சம் மக்களை சாக விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற ஆள் கிடையாது எங்க தலைவர். ஒரு தமிழனை அடிச்சா அங்க வந்து நிக்கக்கூடிய ஆள் தான் எங்க தலைவர். அதுக்காக வந்து இவங்க சொல்ற அந்த எவிடன்ஸ் அதெல்லாம் தாண்டி போயிட்டோம். நாங்க அந்த ஒரு மனநிலையெல்லாம் வந்து நாங்க எப்பயோ தாண்டி போயிட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இருந்தால் தலைவன், இல்லை என்றால் இறைவன். என்னோட மனதில் அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்ன கேட்டாலும் ஒரு ஃபேக்கா டாக்குமெண்ட் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஸ்ரீலங்கன் கவர்மெண்டால கொடுக்க முடியும். ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கொடுக்க முடியும். தலைவர் இருந்து தான் வந்திருப்பாரு. இனி அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கி நாங்க என்ன பண்றோம்? இனி தலைவரோட தத்துவங்கள், அவர் முன் வச்ச கோரிக்கை, தமிழர்களுக்கான அந்த தனி நாடு, இதுதான் எங்க மனசுல ஓடிட்டே இருக்குமே தவிர, என்னோட இறுதி காலம் வரைக்கும், என்னோட இறுதி மூச்சு வரைக்கும் தலைவர் கேட்ட அந்த தனி நாடு, அந்த ஈழம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னுடைய மனதுல வந்து அது ஓடிக்கிட்டே இருக்கும். நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் அதை சொல்றேன் இல்லை, எங்க தலைவர் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டீங்க கிட்டு. இதில் இன்னொரு உட்கேள்வியும் கேட்டுறேன். ஏன்னா அதே தரப்பு இன்னொரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சேகுவேரா கதை சொன்னோம்ல, அது கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் கழித்து தான் அவரோட பிரேதம் கண்டுபிடிக்கப்பட்டதா அந்த எலும்பு கூட கொண்டு வந்து கொடுத்தாங்க. எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சாங்கன்னா, அவரோட வெட்டப்பட்ட கை, அது மட்டும் இல்லாமல் அவர் ஜாக்கெட்டில் வச்சுருந்த ஒரு பைப், இந்த டொபாக்கோ பைப், இதை வச்சு முடிவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க மேதுக்கு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பயன்படுத்தினா ஒரு பொருளையாச்சும் காமிச்சிருக்கலாமே, அதை கூட காமிக்க மாட்டாங்களேன்னு இங்கே தமிழ்நாட்டில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தெய்வமாக போட்டுற பல பேருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நியாயமான விஷயமா? இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து தலைவரோட மூச்சு காற்று ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும். தலைவர் திரும்பி அவருடைய பார்வை ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும். தலைவர் தங்கி இருந்த வீட்டை இடிச்சு தரமட்டமாக்குறாங்க இலங்கை அரசாங்கம். அங்க கர்ப்பிணி பெண்கள் போய் வரிசையா நிக்கிறாங்க. யாரு? தமிழ் பெண்கள் இல்ல, இலங்கையை சேர்ந்த கர்ப்பிணி பெண்கள் இலங்கை தார்மாக அங்க போய் நிக்கிறாங்க. தலைவர் வீட்டுல இந்த மண் எடுத்து அவங்களுடைய வகுத்துல தடவுறாங்க, என் பிள்ளைங்க இதே மாதிரி ஒரு வீரனா பிறக்கணும் அப்படின்ட்டு. தலைவர் தங்கியிருந்த வீட்டோட மண் எடுத்து தன்னுடைய வகுத்துல தடவுறத பார்த்த அரசாங்கம் தலைவருடைய ஒரு முடிய கொடுப்பான்னு நினைக்கிறீங்க தமிழ்ன்ட்ட? இல்ல,
நினைக்கிறீங்க நீங்க? கொடுக்க மாட்டான். தலைவருடைய ஒரு 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 உடையில ஒரு பாதி இருந்தா கூட அது இன்னொரு புரட்சியை உண்டு பண்ணும். அதுக்கு கோயில் கட்டக்கூடிய மக்கள் இங்க இருக்காங்க. எங்களுடைய நிலத்தை காவத்தவங்களதான் நாங்க முன்னோர்களா நாங்க இன்ன வரைக்கும் கையனாரா கும்பிட்டு இருக்கோம் இல்லையா? தலைவருடைய ஒரு இருந்த அந்த அவருடைய ஏதோ 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 ஒரு அங்கம் ஏதோ ஒரு சின்ன பகுதி எங்களுக்கு கிடைச்சிருந்தா கூட, அவர் உடுத்திருந்த உடை, அவர் கையில வச்சிருந்த துவக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருந்தா கூட அது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமாயிருக்கு, மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திருக்கு. தான் சொன்ன தலைவரோட மூச்சு காற்று ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய வலிமை வாய்ந்த ஒன்று. அவர்கிட்ட இருந்து நீங்க ஒண்ணு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எங்கள்கிட்ட? அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு. பிறகு ஆமா, தடம் தெரியாமல் அழிப்பது, ஒரு மிகப்பெரிய மாவீரனை தடம் தெரியாமல் அழிப்பது, இது இன்னைக்கு நேத்து இல்ல. இது மருது சகோதரர்களுக்கு இதான் நடந்தது, புலித்தேவனுக்கு இதான் நடந்தது. தடம் தெரியாமல் அழிப்பது, உடலை தடம் தெரியாமல் அழிப்பது. தமிழர்கள் எங்கே மீண்டும் அந்த ஒரு அந்த உடை பார்த்து ஒரு 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 பெரிய போராட்டம் வந்துடக்கூடாது, அந்த நினைவிடத்தை பார்த்து ஒரு பெரிய போராட்டம் வந்துடக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க நல்லா பாருங்க, தமிழ்நாட்டுல பெண் விடுதலையை நாங்க தான் வாங்கி கொடுத்தோம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுறவங்க ஒரு மத்தியில, அதாவது உலகம் கூடக்கூடிய ஒரு மத்தி, ஒரு சென்னையிலயோ இல்ல ஒரு திருச்சியிலயோ நீங்க 50-60 அடிக்கு வேலுநாச்சியாருக்கு செலவு வச்சீங்கன்னா என்ன ஆகும்? பெண்கள் பார்ப்பாங்க, யாராவன்னு தேடி பிடிப்பாங்க. மறைச்சாங்கல்ல, பெண்கள் பார்ப்பாங்க, யாரான்னு தேடி, அப்புறம் யார் அடி வாங்குறது? யோசிச்சு பாருங்க, எத்தனை பெண்கள் முன்னாடி வருவாங்க, எத்தனை பெண்கள் வீரமா இருந்திருப்பாங்க இல்லையா? அதாவது வரலாற சொல்றதுலயே ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த வரலாறை இவங்களுக்கு சொல்லணும், இவங்க அடிமையா இருந்த வரலாறை மட்டும்தான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். தமிழர்கள் அடிமையா இருந்த வரலாறை மீண்டும் 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 சொல்லி இவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது, பெண் விடுதலை வாங்கி கொடுத்தது நாங்க தான் சொல்லுவாங்களே தவிர, தமிழர்கள் தமிழச்சிகள் வீரமா இருந்த வரலாறு சொல்லவே மாட்டாங்க. அது பாட புத்தகத்திலே இருக்காது, எங்கேயும் இருக்காது. என் பிள்ளைய உட்காந்து நான் ஒன்னா சொல்லி கொடுத்துருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நான் சொல்லி கொடுக்குறது எல்லாமே அவனுக்கு எக்ஸ்ட்ரா சிலபஸ். அது தமிழ் வழி கல்வியா இருந்தா நான் சொல்லித்தரது எல்லாமே எக்ஸ்ட்ரா சிலபஸ் அவனுக்கு. அப்ப இதை நான் சொல்லித்தர வேண்டியதா இருக்கு. அப்ப இப்படி ஒரு சூழ்நிலையில இவங்க நம்மளுடைய வரலாறை தெளிவா சொல்லவே விட மாட்டாங்க. அந்த வரலாறு நினைவு சின்னங்களை காமிக்க விட மாட்டாங்க, நம்ம குழந்தைகளுக்கு காமிக்க விட மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க போயிட்டு நான் சொல்றேன், நீங்க உங்க சேனல்ல கூட நீங்க செஞ்சு பாருங்க, புலித்தேவனோட போட்டோ எடுத்துக்கங்க, எத்தனை பேர் போய் காமிங்க. ஆனா அந்த புகைப்படத்துல புலி இருக்க கூடாது, அது இருந்தா கூட ஒரு சின்ன குழு மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. புலித்தேவனோட உண்மையான புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு நீங்க ரோட்ல போய் கேட்டு பாருங்க, எத்தனை இளைஞர்கள் இது பேர் சொல்றான்னு பாருங்க, மருது சோழர்கள் பேர் எத்தனை பேர் சொல்றான்னு பாருங்க. அது சொல்ல மாட்டாங்க, தெரியாது, ஏன்னா மறைச்சிட்டாங்க. இங்க எல்லாத்துக்கும் செலவு வைக்கிறாங்க, ஊருக்கு எல்லாத்துக்கும் செலவு இருக்கு. ஒருத்தருக்கு ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி செலவு வைக்கிறாங்க, எல்லா சிலைகளும் வைக்கிறாங்க, எங்களுடைய சிலைகளை வைக்க மாட்டாங்க. தமிழர்களுடைய வீரம் தெரிஞ்சுன்னா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு 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 புரட்சி ஏற்படும். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் ஏத்தி கேட்பான், இந்த கம்பெனி இங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவான். ஏன்னா அப்படி வட்டி அடிச்சதானே எங்க பாட்டர்கள் எல்லாருமே. அப்ப அவங்க இடத்துல ஒரு சின்னதா ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுப்பான், அங்க யாரும் போக கூட மாட்டாங்க. நீ மணிமண்டபம் கட்டினா எங்க கட்டணும், ஒரு 200-300 பேர் டெய்லி கூடுற இடத்துல கட்டு, எங்களோட பெருமையா பேசு. அதை யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படிதான் இப்போ எங்களுடைய வரலாறு யாரும், அதாவது சொல்றல, அடிமையா இருந்த வரலாறு தமிழர்களுக்கு நன்றாக கற்பித்து நாங்க தான் விடுதலை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுவாங்களே தவிர, தமிழன் வீரமாக இருந்த வரலாறை சொல்லவே மாட்டாங்க. ஓகே 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 மேதகு பிரபாகரன் அவர்கள் பேரை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் ஏதாவது அரசியல் பண்ணுதா? உங்களுக்கு ஏதாவது அதிருப்தி? அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சு நிறைய அரசியல் தலைவர்கள் தலைவர் பேரை சொல்லி அரசியல் பண்ணல. அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 2வது கட்ட விஷயம். தலைவர் பேரை சொல்லி அரசியல் பண்றாங்களோ இல்லையோ, தலைவர் சொன்ன தத்துவங்களை ஏத்துக்கிட்டு அரசியல் பண்றவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் குறிப்பா முதல்ல இங்க இந்த நிலப்பரப்புல இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தைரியமா புகைப்படங்களை வச்சு, என்ன சொல்றது, மேடை எங்கும் புகைப்படங்களை வச்சு அதிகமான இளைஞர் மத்தியில தலைவரை கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதுக்கு முன்னாடியே ஐயா வைகோ அவர்கள், அவங்களுடைய பேச்சு நாங்க அதிகமா கேட்டிருக்கோம். அதாவது இப்ப அண்ணன் சீமானுக்கு முன்னாடி நாங்க ஐயா வைகோ அவர்களுடைய பேச்சை கேட்டிருக்கோம். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, வைகோ அவர்கள் பேசும்போது சின்ன பசங்க எல்லாம் போக மாட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போக மாட்டாங்க. அது கொஞ்சம் தெளிவா அரசியல் தெரிஞ்சவங்க, இந்த ஈழத்தை பத்தி தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும். ஐயாவும் நிறைய கொண்டு சேர்த்திருக்காரு, வைகோ ஐயாவும். நான் சொல்ற விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன அப்படின்னா,
அடித்தட்டு மக்கள் வரைக்கும் தலைவர்னு பேச வச்ச மிகப்பெரிய பங்கு வந்து அண்ணன் சீமானுக்கு இருக்கு. அதை வச்சு அவங்க அரசியல் பண்றாங்கலாம் கிடையாது. அந்த அந்த பங்கு அண்ணன் சீமானுக்கு இருக்கு. இதை வச்சு அரசியல் பண்ணவங்க, நான் உண்மையா சொல்றேன் சார், அதாவது என்னன்னா இதை வச்சு அரசியல் பண்ணி லாபம் பாக்குறவங்க நினைக்கிறவங்களோட வரலாறு ரொம்ப கேவலமா போய் முடியும். ஏன்னா ஒரு தூய ஆன்மாக்களுடைய ஒரு 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 அரசியல் முன்னெடுப்புல அவங்க பட்ட இன்னல்களை எடுத்துட்டு போய் ஒரு அரசியலை மாத்தி அதுல நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் பாத்துக்கலாம், அவன் அழிஞ்சிடுவான். என்னை பொறுத்து நான் கண்ணுல நேரடியா பாத்துட்டேன் சார், நேரடியா நான் பாத்துட்டேன். ஆமா, அப்படி சொன்னவங்க செஞ்சவங்க இதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சவங்க, இந்த இந்த போராட்டத்தை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாருமே என் கண்ணு முன்னாடி அழிஞ்சிருக்காங்க, கெட்ட பேர் எடுத்திருக்காங்க, அவ பேர் எடுத்திருக்காங்க, காணாம போயிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, ஆதங்கம் தெளிவாகவே புரியுது கிட்டோ. உங்களோட படங்களில் ரெஃபரன்ஸ்லாம் வைக்கிறீங்களே கிட்டோ, இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு. ஏன்னா மெதுகு பிரபாகரன் அவர்களை பற்றி ஒரு போஸ்ட் போடுறதே கஷ்டம் இந்த காலகட்டத்தில். என்னென்ன கைட்லைன் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில். அப்படி இருக்கிறப்ப ஒரு படமே எடுத்து நீங்கள் வெளியே விட்டுருக்கீங்க. உங்களால் மறக்க முடியாத நிகழ்வை ஷேர் பண்ணிக்க முடியுமா? இந்த ஒரு சீன் எடுக்கிறதுக்கு பெர்மிஷனே கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு சீன் இல்ல, எல்லா சீனுமே அப்படிதான். நாங்க எடுத்ததுல பிரச்சனை இல்லாம எடுத்த ஒரே சீன் வந்து அந்த படத்துல நான் வச்சிருந்த அந்த தெருக்கு பேட்டர்ன் மட்டும் தான். மீதி எல்லா இடங்களும் பிரச்சனையா தான் இருந்தது. அதுல என்ன, இப்ப நாங்க சில சீன்ஸ் காமிக்கும் போது யூனிஃபார்ம் மாட்டிருப்பாங்க, ஸ்ரீலங்கன் போலீஸ் யூனிஃபார்ம் மாட்டிருப்பாங்க. அப்பனாலே எங்க சிஏ கண்டிப்பா கியூ பிரான்ச் வந்துருவாங்க. சோ அப்படின்ற போது எல்லாமே ஒரு ஒரு பிரச்சனையில தான் எடுத்தோம். திடீர்னு ஷூட்டிங் லொகேஷன் பெர்மிஷன் நான் நிறைய இடங்கள்ல அதை ஷேர் பண்ணிட்டேன். அதனால எப்போதுமே நாங்க ஃபுல்லா ஒரு ஒரு பிரச்சனையோட தான் எடுத்தோம். ஆனா அது தலைவர் படம் சொல்லும் போது தலைவருக்கு பதிலா இன்னொருத்தருடைய முகம், அதாவது தம்பி குட்டிமனோட முகத்தை வச்சு போடும்போது ஃபேஸ்புக்ல கொஞ்சம் எடுத்துட்டு போக முடிஞ்சது. அது இல்லாம நாங்க தலைவரோட புகைப்படத்தை நேரடியா பயன்படுத்தினா அதுவும் எங்களால முடிஞ்சிருக்காது. எனக்கு சொல்ல போனா இன்னும் அந்த ஃபேஸ்புக் மட்டும் தான் பிரச்சனை, மத்த தளங்கள்ல எங்களுக்கான அந்த பிரச்சனை இல்ல. இப்ப ட்விட்டர்ல நாங்க பயன்படுத்துறதோ அதுக்கான எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் எங்களை வந்து அலோவ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் சிக்கல் இல்லை. ஃபேஸ்புக்ல மட்டும் தான் அந்த மாதிரி இடைஞ்சல்கள் இருந்தது. நாங்க படம் எடுத்ததே ஒரு மிகப்பெரிய இடைஞ்சல் தான் சார். அது வந்து என்ன சொல்றது, கஷ்டம்தான். தினமும் கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். பொருளாதார ரீதியாகவும் சரி, சட்ட ரீதியாகவும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்து அதை எடுத்துட்டு போறதுக்கான ஆட்கள் இன்னும் வரணும். அதுக்காக தான் இப்ப அடுத்த படம் அந்த சல்லியர்களும் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த சல்லியர்கள் வந்து ஒரு மருத்துவ பிரிவு சம்பந்தமான ஒரு கதை. அப்போ இதெல்லாம் எடுத்துட்டு போகணும், இன்னும் நிறைய இயக்குநர்கள் வரணும், அவ்வளவுதான். ஓகே, புரியுது. நிகழ்ச்சியோட இறுதியாக ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிடுறேன் கிட்டோ. இப்போ நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க, நல்ல விஷயங்களை கலைத்துறை சார்ந்து இந்த ஜென்ரேஷனுக்குள்ளே புகுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆனால் இதே கலைத்துறையில் இன்னும் ஒரு சில விஷயமும் கூடுதலாக பண்ணப்பட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஃபேமிலி மேன் 2ன்ற சீரிஸ் பார்த்துருப்பீங்க. அதில் பாஸ்கரன் அப்படின்ற கேரக்டரை மேதகு பிரபாகரன் அவர்களோடு ஒப்புமைப்படுத்தியிருப்பாங்க. கேட்டால் கற்பனைன்னு போட்டிருப்பாங்க. முன்னாடி ஏதோ ஒரு இறுதிக்கட்ட போரின் போது தப்பிச்சு ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த விஷயத்தை நிறைய பேரும் கனெக்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க எல்டிடிக்குள்ளே கூட ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருந்திருக்கலாம், அவங்க எதுக்காக மெதுகு பிரபாகரன் அவர்களை வலுக்கட்டாயமாக இன்னொரு இடத்துக்கு உயிர் தப்பிச்ச போக செஞ்சிருக்கக்கூடாது, அப்போ பாடி டபுள் கான்செப்ட் கூட உண்மையாக இருக்கலான்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் முன்வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தியரிஸை முன் வச்சோம்னா நம்ம நிறைய தியரிஸை முன் வைக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம வந்து முன்னாடி எடுத்துட்டு போகலாம். இப்போ அதுக்கான அதான் சொல்றேன்ல, நம்ம நீங்க சொன்னதுலேயே அதுக்கான விடை இருக்கு. அப்போ இந்த தியரிஸ் ஒருத்தன் யோசிக்க வைக்கிறான் பாருங்க. ஒருத்தனை உட்கார வச்சு அவனுக்கு ஒரு படத்தை தப்பா போட்டு காமிச்சு இது இருந்திருக்கலாம்னு ஒருத்தனை யோசிக்க வைக்கிறான் பாருங்க. அப்போ இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி, இந்த சினிமா துறை இப்போ தமிழர்களுக்கு எவ்வளவு எதிராக போய் நின்று இருக்கு அந்த படம் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா நீங்க வந்து புரிஞ்சிருப்பீங்க. எத்தனை நாளா இந்த வெப் சீரிஸ் வந்து, அப்போ இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப அந்த வெப் சீரிஸ் எடுத்து இப்படிதான் இருந்திருப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றான் பாருங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம கொண்டு போய் சில விஷயங்களை வைக்க வேண்டியது, இது இப்படி இல்லடா இப்படிதான்டான்னு சொல்லி வைக்க வேண்டியது. அப்போ அதுக்கு ஈக்குவலா நம்மளால வந்து சண்டை போட முடியலனாலும் அட்லீஸ்ட் பேக்ல வந்து பார்க்கும்போது ஒரு எவிடன்ஸா நம்ம கிட்ட சில பிலிம்ஸ் இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. அதுதான் சொல்றேன்ல. அப்போ இது நீங்க சொல்லும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு. இதெல்லாமா ஒருத்தர் நோண்டி எடுத்து ஒரு ஃபுல் தியரி கிரியேட் பண்ணி கொண்டாந்து கொடுக்குறான்ற போது அப்ப நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையா? அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயுத ஏந்தி ஒரு உன்னதமான போராட்டத்தை முன்னெடுத்த அந்த வரலாறு எங்களுக்கு இல்லையா? இல்ல திரையில இல்லையா? ஏன் அண்ணா பால்ராஜை பத்தி ஏன் சொல்ல மாட்டாங்க? அதை வச்சு ஒரு தியரி கிரியேட் பண்ணுங்களேன். அதை வச்சு ஒரு தியரி கிரியேட் பண்ண, அதான் சொல்றேன்ல, அண்ணன் பால்ராஜன் இடத்துல நிக்கிறான்னா இலங்கை ராணுவம் பக்கத்திலே வராது, அவன் குறைஞ்சது ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி தான் நிப்பான். அப்ப அண்ணன் நிக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட ஆட்களை அந்த நீங்க வந்து
இப்படி இந்த தியரியெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க எஸ்கேப் பண்ணி கூட்டு போயிருப்பாங்களா? நீங்க ஒரு இது கட்டமைக்கும் போது என்ன எனக்கு தோணுது அப்படின்னா, இன்னும் தலைவருடைய சிந்தனைகள், தலைவருடைய செயல்பாடு இன்னும் சரியா ஒரு திரை வடிவுல மக்கள்கிட்ட போய் சேரல அப்படிங்கறத நான் நம்புறேன். அதை வந்து ஒரு எழுத்து மூலியமாவோ இல்ல வந்து புத்தகங்கள் அங்கங்க வந்திருக்கு, சில எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. அதையும் தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னா அங்க நின்னுதானே அடிபட்டு சாவோம். எங்க நாட்டை விட்டு ஓடுறதுக்கான தேவை எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்க வந்து போராடினது ஒரே நிமிஷம், நாங்க போராடினது இந்த நிலத்துக்காக, செத்த அந்த நிலத்துக்காக நாங்க சத்தியம் பண்ணி கொடுத்துதான் எங்களோட போராட்டத்தை ஆரம்பிச்சோம். நாங்க எப்படி இந்த நிலத்தை விட்டு போகணும், யாராவது ஒருத்தர் ஆணித்தனமா ஒரு திரைப்படம் எடுத்தாங்கன்னா மேபி இப்ப இந்த கிரியேட் ஆகிற இந்த தியரிஸ் வந்து உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஓகே, ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு பொருட்செலவில் படம் எடுக்கிறீங்க, அதை முடிஞ்ச அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறீங்க. இந்த ஜென்ரேஷன் வந்து ஏற்றுக்குச்சு, நல்ல ரெஸ்பான்ஸும் கிடச்சிது. எனக்கு என்னென்னா, தமிழ்னு எவ்வளோ படைப்பாளிகள் இப்போ இருக்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொன்னியின் செல்வன் ஒரு கதையை படமாக எடுத்தாங்க, வசூல் பிச்சுக்கிச்சு, அவ்வளோ ஸ்கோப்பு. இதே மாதிரி மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி உதாரணத்துக்கு சங்கர் சார் டைரக்ட் பண்ணியோ இல்லை மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ணியோ படம் பண்ணுறாங்கன்னா அது இந்த ஜென்ரேஷனை மொத்தமாக போய் ஆக்குபை பண்ணிவிடும், அந்தளவுக்கு ரீச் ஆகும். இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்பிக்கை இருக்கு, வாய்ப்பு இல்ல, அதுக்கான நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையை வாய்ப்பா மாற்ற வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. முன்னெடுப்போம், சின்ன சின்ன விஷயங்களா முன்னெடுப்போம். என்னைக்கா ஒரு நாள் விடியும் தான். சின்ன விஷயங்களா முன்னெடுத்ததானே எங்க தலைவரோட விடுதலை போராட்டம். அது இன்னைக்கு நாளோட எவ்வளவு பெரிய ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான போராட்டமா பார்க்கப்படுது. இன்னைக்கு தலைவர் இருக்காருன்னு சொல்லும் போது அது வந்து உலகையை உழுக்குது அப்படின்ற மாதிரி செய்தியை வந்து வெளில கொண்டு வர்றாங்க. அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கை தான். தலைவர் எதை நம்பி இப்படி ஒரு விஷயத்த முன்னெடுத்தாங்க யோசிச்சு பாருங்க. நம்ம 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 இருக்கோமோ இல்லையோ, கண்டிப்பா இது வந்து பேசப்படும் நினைச்சு முன்னெடுத்தாங்களா? இல்ல, அது மக்களுக்கான உரிமையை பெற்று தரணும். தனிநாடுதான் எங்களோட ஒரே இலக்குன்னு சொல்லி ஐயா போறாங்க. அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல கூட நீங்க ஐயா தமிழரசன் அவர்களும் தனிநாடு கேட்டுதான் போராடினாங்க. நீங்க இந்த தனிநாடு கேட்கிறவங்க எல்லாத்தையுமே இந்த உலக வல்லாதி, குறிப்பா தமிழ்ல தனிநாடு கேட்டானா இந்த உலக வல்லாதிக்கம் அழிக்கதான் பார்க்கும். ஏன்னா இவன்ட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ், அந்த பிரெயின் ரிசோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. எந்த ஊர்லயும் பூக்குற மல்லிக்கு மனம் இருக்காது, ஆனா தமிழ்நாட்டுல பூக்குற மல்லிக்கு வந்து மனம் இருக்கும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரோஸ்ன்னு சொல்லுவான், பெங்களூர் ரோஸ்ன்னு சொல்லுவான், எங்க ஊர் பன்னீர் ரோஸ் மணக்கும். அந்த ரோஸ் மணக்காது. இங்க வந்து அதிக மனம் உள்ள பொருட்கள் உருவாகும், அதிக மனம் உள்ள பொருட்கள் உருவாகும், அறிவுள்ள பொருட்கள் எல்லாமே இங்கதான் உருவாகும். அப்போ அறிவுள்ள உயிரினங்கள் அதிகமா உருவாகக்கூடிய பகுதி இந்த நிலப்பகுதி. இந்த ரேஸே அப்படிதான், இந்த தமிழ் ரேஸே அப்படிதான். நீங்க அவ்வளவு சீக்கிரம்லாம் உங்களுக்கு ஒரு தனிநாடு கொடுத்தலாம் இந்த உலகம் நம்ம அனுப்பிச்சு வச்சிடாது. என்னைக்கும் ஏதாவது ஒரு அரசாங்கத்துக்கு கீழே நம்மள அடிமையா வச்சுக்கதான் பார்க்கும். அதுக்கான போக்குதான் போயிட்டு இருக்கு. நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம் எப்படின்னா. அதுக்காக நான் தனிநாடு கிட்ட வந்து இதுல திரையில் போராடுறதெல்லாம் இல்லை. எங்களுக்கான உரிமைகள், நாங்க எவ்வளவு என்ன சொல்றது, ஒரு தனித்துவம் வாய்ந்த இனம். நம்ம வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த இனம். அப்போ இதை அடையாளப்படுத்துறதுக்கான சில போராட்டங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம திரையில எடுத்துட்டு வர்றதுக்கான வழிகளை பண்ணுவோம். சூப்பர் கிட்டு, இதுக்காக நீங்க பெரிய டைரக்டரா மாறணும்னு நான் மனப்பூர்வமா வாழ்த்துறேன். நிகழ்ச்சியில கன்க்ளூஷன் கண்டிப்பா வருவீங்க. நிகழ்ச்சியோட கன்க்ளூஷனா உங்களோட விஷயம் சொல்லலாம். அதாவது சமீபத்தில் இலங்கையோட முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ ஒரு விஷயம் சொன்னாப்புல, என்னங்க எல்லாருமே யாரை பார்த்தாலும் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவர் என்ன கடவுளா திரும்ப வர்றதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது திமிரோட வெளிப்பாடா பார்க்கலாமா, இல்ல நாங்க தான் கொண்டுட்டோமே அப்புறம் வர முடியும் அப்படின்னு பார்க்கலாம்? நான் அப்படி ஒரு கேள்வி வரும்போது நான் ஒரு விஷயத்த சொல்றேன். எம் தலைவன் இருக்கிறான் இல்லை, எம் தலைவன் உன்னை எதிர்த்து இந்த நிலத்தில் நின்றவன். ஒரு பொருளாதார வீழ்ச்சி என்றவுடன் நாட்டை விட்டு உன்னை போன்று ஓடி போனவன் எங்க தலைவன் கிடையாது. அவ்வளவுதான். இதுக்கு வேற எக்ஸாம்பிளே தேவையில்ல, விரிவாக்கமே தேவையில்ல. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு எல்லா கேள்விகளும் பதில் சொல்ல உங்களுக்கு மிக்க நன்றி கிட்டோ. மகிழ்ச்சி, நன்றி.